இப்போ பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் மனசு தான், அவரவருக்குள்ள இருக்கிற மனது தான். அந்த மனதே தான் அவனவனுக்கு குரு. காரணம் மனம்தான் காரணமா இருக்கு. இந்த மனசு நம்மள சித்தவேதங்கிறது என்ன சொல்லுது? இறைவன் எங்க இருக்கிறான், இந்த உலக வாழ்க்கை துன்பமா இருக்குது, நோயுடையதா இருக்குது, இந்த பிறவிங்கிறது பிணியா இருக்குது, இந்த பிறவி பிணியை நீக்கிறதுக்கு என்ன என்ன வழின்னு சொல்லி மனதுதான் கேட்குது. கேள்வி கேட்கறது மனது, காரணம் மனது. அதனாலதான் மனது காரணம், மனதே காரணம். அந்த கேள்வி கேட்கிற மனதுதான் குருவாகவும் இருக்கு. அதனுடைய இருப்பிடம் எங்கேன்னு கேட்டா இருதயத்தில் ஆகும். இருதயம் என்று சொல்லுகின்ற இடத்தை தொட்டு காமி. என்னுடைய நெஞ்சுக்கு இடையில் சிறிது குழியாய் காணுகின்ற இடம், அதாவது நெஞ்சுக்குழி, அது ஒரு காலம் இருதயம் அல்ல. இருதயம் என்று சொல்லுவது மனதினுடைய இருப்பிடம் அல்லவா? ஆம். மனம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு சிருஷ்டி உண்டாகுமா? உண்டாவதில்லை. இப்ப நம்ம மனதுன்னு சொன்னா உடனே இங்கதான் தொட்டு காட்டுவோம். என் மனசுக்கு தெரியும், என் மனசாட்சி, இந்த நெஞ்சுக்குழியை தொட்டு காட்டும். ஆனா இது மனது அல்ல, அது ஒரு காலம் இருதயம் அல்ல. இருதயம் என்று சொல்வது மனதினுடைய இருப்பிடம் அல்லவா? இருதயம் என்று சொல்லுவது மனதினுடைய இருப்பிடம், மனசாட்சி. நம்ம மனசாட்சினா இங்கதான் தொட்டு காட்டுவோம். இது இருதயம்னு சொல்லுவோம். இருதயம்ங்கிறது இதயம். இப்ப இதயம்ங்கிறது இந்த உடம்புக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடியது இதயம். அது ஒரு ஜவ்வு பை. நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜவ்வு பை இருக்கு. அது ரத்தத்தை உடலெங்கும் பாய்ந்து பரவ செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேரு இதயம். ஆனா மனது என்பது இருதயம். இந்த இருதயம் என்று இருதயத்துல மனது இருக்குது. அந்த இருதயம் இது அல்ல. மனமில்லை என்றால் ஏதேனும் சிருஷ்டி உண்டாகுமா? உண்டாவதில்லை. அப்படியானால் இன்று பிரசவித்து விழுந்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்கிறதா இல்லையா? இருக்கின்றது. அது அழுகிறதும் பால் குடிக்கிறதும் உண்டல்லவா? ஆம், உண்டு. அப்படி என்றால் அந்த குழந்தை தூங்கும் பொழுது அழுகிறதோ பால் குடிக்கிறதோ உண்டோ என்று கேட்டால் இல்லை. காரணம், அதுக்கு யாதொரு ஸ்மரணம், அதாவது நினைவு இல்லை. அப்பொழுது என்ன இல்லை? ஸ்மரணை ஏதும் இல்லாத, நினைவும் இல்லாததற்கு காரணம் அப்பொழுது அதில் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றுமில்லை என்றால் அது பிணம் அல்லவா? அதனால் அதில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தை, ஜஸ்ட் பிறந்த குழந்தை பாலை குடிக்குது, தூங்கிடுது. அது எந்த ஒரு ஸ்மரணையும் இருக்காது, அது தூங்கிட்டு மட்டும் இருக்கு. அப்போ அதுக்குள்ள ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னா அது பிணமானு கேட்டா பிணம் அல்ல. அப்போ உள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஏனெனில் ஜீவன் மட்டும் இருக்கும் பொழுது இப்படி யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா என்றால் முடியாது. ஜீவனுக்கு யாதேனும் கேட்பதற்கு காணுவதற்கு அறிவதற்கு முடியாது. அப்பொழுது கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் என்ன உண்டாயிருக்க வேண்டும்? மனம் உண்டாயிருக்க வேண்டும். இப்ப பிறந்த குழந்தை இருக்கு, படுத்திருக்கு, ஜீவன் இருக்கு, எல்லா ஸ்மரணையும் இருக்கு, உணர்வுகள் இருக்கு. ஆனா கேட்கவோ அறியவோ காணவோ முடியுமானா முடியாது. பிறந்த குழந்தைக்கு கண்ணு திறந்திருக்கும், ஆனா கண்ணு பார்க்காது. கண்ணு நிச்சயமா திறந்திருக்கும், பார்க்காது. காது திறந்திருக்கும், காது கேட்காது. இந்த பிறந்த குழந்தைக்கு அதுதான் நிலவும். காண்பதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ அறிவு கிடையாது. காரணம், பிறந்த குழந்தைக்கு மனம் உற்பத்தி ஆகல. மனம் இல்லாதனால குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியானால் தூங்கும் போது மனம் உண்டாயிருந்ததா? உண்டாயிருந்தது. ஆனால் தூங்கும் போது மனம் அடங்கி போயிற்று. எங்கே அடங்கி போயிற்று? அதனுடைய உள்ளில் அடங்கி போயிற்று. உள்ளில் அடங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். ஜீவன் இல்லாவிட்டால் மனம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்பொழுது மனம் எங்கிருந்து உண்டானது? ஜீவனிலிருந்து. எனவே தூங்கும் போது மனதானது ஜீவனில் கரைந்து, அதாவது லயித்து, மற்றொன்றும் இல்லாமல் போயிற்று. அது எவ்வாறு என்றால், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து வைத்து கொஞ்சம் உப்பை போட்டால் அது என்னவாகிறது? உப்பு தண்ணீரில் கரைந்து லயித்து போகிறது. நாம் தூங்கும் போது மனமானது ஜீவனில் லயித்து ஜீவரோகம் மட்டுமாகி வேறொன்றும் இல்லாமலாகி விடுகிறது. எனில் மனமானது ஜீவனில் லயிக்க காரணம் என்னவென்றால் உப்பு தண்ணீரில் லயிக்க காரணம் என்ன என்று அறிய வேண்டும். ஆனால் அந்த உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று என்று அறிந்தால் தானே உப்பு தண்ணீரில் லயிக்கும் காரணத்தை அறிய முடியும். எனவே உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று? உப்பு தண்ணீரிலிருந்து உண்டாயிற்று. அப்பொழுது உப்பினுடைய சுயரூபம் என்ன? தண்ணீர். எனவே தண்ணீரிலிருந்தே உப்பு உண்டானது. அதனால் உப்பினுடைய சுயரூபம் தண்ணீர் ஆகும். அந்த தண்ணீரில் உண்டான உப்பு தான் உண்டாயிருந்த பொருளில் சேரும் பொழுது அதே உருவாகி வேறு உருவம் இல்லாமல் ஆயிற்று. இப்படியேதான் ஜீவனிலிருந்து மனம் உண்டானது. அந்த மனம் தான் உண்டான ஜீவனில் சேர்ந்த போது ஜீவனில் லயித்து வேறொன்றும் இல்லாமலாய் ஜீவரூபம் மட்டுமாய் தீர்கிறது. அதனால் தான் தூங்கும் போது யாதொன்றும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாமல் இருக்கிறது.
ஆனால் அந்த குழந்தை தூக்கம் விழித்த போது அழுவதும் பால் குடிப்பதும் செய்கிறது அல்லவா? இதுல விளக்கத்துக்கு ஒன்றும் சாதாரணமாக படித்தாலே போதுமானதாக இருக்கிறது. உப்பை கொண்டு வந்து தண்ணியில போடுறோம். ஒரு டேபிள்ல தண்ணி எடுத்துக்கிறோம், உப்பை கொஞ்சம் எடுத்து தண்ணியில போடுறோம். உப்பு அது அப்படியே தண்ணியில கரைஞ்சிருது. இப்ப தண்ணியில கரையக்கூடிய உப்பு எதிலிருந்து தோன்றுச்சுன்னு எடுத்து பார்த்தோம்னா தண்ணியிலிருந்து தான் தோன்றும். இப்போ உப்பு என்பது தண்ணியிலிருந்து உற்பத்தி ஆகுது. உப்பு தண்ணியிலிருந்து உற்பத்தி ஆனதுனால தண்ணியில போட்டோம்னா கரைஞ்சிருது. இதுதான் உண்டான உண்மை, புறத்தில் இருக்கிற உண்மை. அதே போல நம்முடைய மனம் ஜீவனிலிருந்து உற்பத்தி ஆகுது. ஜீவன் இருந்தால் தான், நம்ம உடம்புல ஜீவன் இருந்தால் தான் மனசு உற்பத்தி. ஜீவன் இல்லைன்னா உற்பத்தி கிடையாது. அப்ப எதிலிருந்து உற்பத்தி ஆகுதோ அதுலேயே தான் கரைஞ்சாகும். அப்ப நம்ம மனது தூக்கத்தின் போது ஜீவன்ல கரைஞ்சிது. உப்பு தண்ணியில கரையிற மாதிரி, உப்பு தண்ணியிலிருந்து உற்பத்தியாகி தண்ணியில கரையிற மாதிரி மனது ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி ஜீவன்லயே கரையுது. எப்ப மனது ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி ஜீவன்ல கரையுதோ அது பேர் தூக்கம். இப்ப நமக்கு ஜீவன்ல கரைய மாட்டேங்குது அப்படின்னா, கரையிறக்கு இல்லாத நிலையில அது கட்டி வேற உப்போட வேற கலந்துருக்கு. கலந்ததுனால கரைய மாட்டேங்குது. உப்பு இருக்கு, தண்ணியில போட்டிருக்கிறோம், பாதி கரைஞ்சிருக்கு பாதி கரையில. அப்ப உப்புல ஏதாவது கலப்படம், இந்த கலப்படத்தை நீக்கினா கரைஞ்சிடும். அதே போல மனது ஜீவன்ல இருந்து உற்பத்தியா இருக்குது, ஜீவன்ல கரைகிறது தூக்கம். இப்ப நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா மனதுல சில கரையாத பொருள்கள் நமக்குள்ள இருக்கு, அது அசத்தியம். இப்ப நமக்குள்ள கரையாத பொருள்கள் எல்லாம் அசத்தியம் பேர். சத்தியத்துக்கு உடன்படாது, ஜீவனுக்கு அப்பாற்பட்டது, கரையக்கூடியதுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அந்த அசத்தியங்களை வெளியேற்றி சத்தியங்களை மனதில் கொள்ளும் போது அந்த மனம் ஜீவன்ல கரையும். இப்ப இந்த மாதிரியான அசத்தியங்கள் நம்ம மனதில் ஏராளமா இருக்குது. அதனால அது ஜீவன்ல கரைய மாட்டேங்குது. கரைவதற்கான முயற்சிகள் தான் வேதங்கள் காட்டி கொடுக்குது. சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன்னால் சக்தி இல்லை எனில் அதற்கு அழுகிறக்கோ பால் குடிக்கிறக்கோ முடியாது. ஆனால் சிந்தனை எங்கிருந்து உண்டாகுது? மனதில் இருந்து. ஒரு குழந்தை சிந்தனை என்பது குழந்தைக்கு மனதிலிருந்து உண்டாகிறது. சிந்திப்பதற்கு என்ன வேண்டும்? மனம் வேண்டும். மனம் உண்டாயிருந்தாலும் சிந்திப்பதற்கு முடிகிறதில்லை. ஏனென்றால் அக்குழந்தை அழுகிறது பொழுதும் பால் குடிக்கிற பொழுதும் அதற்கு மனம் இல்லையா? அப்பொழுது அதற்கு சிந்திக்க முடியுமா? முடியாது. காரணம், குழந்தைகளுக்கு சாதாரணமாக என்ன இல்லை என்று சொல்வது புத்தி இல்லை என்று சொல்லுகிறார்கள். புத்தி இல்லாவிடில் சிந்திக்க முடியுமா? முடியாது. அப்பொழுது சிந்திப்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? புத்தி உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது சிந்திக்கிறது புத்தியாகிறது. அந்த புத்தி பல காரியங்களை குறித்தும் சிந்திக்கின்றதாகும். அவ்விதம் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது? மனதில். இப்பொழுது சிந்தனை, மனம் என்பது என்ன? புத்தி என்பது என்ன? சிந்தனை என்பது என்ன? மனம் என்பது ஜீவனிலிருந்து சலனமாகி சுவாசமாக வெளியே வருவது மனம். இந்த மனதுக்குள்ளேதான் புத்தி இருக்கிறது. புத்தி என்பது மனதினுடைய ஒரு பகுதி. நாம் மனதை கொண்டு, மனது 5 கருவிகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்று 5 கருவிகளை கொண்டு மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீவசக்தியை இந்த கருவிகளின் மூலமாக செலுத்தி மனம் இடையிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப கண்களால் பார்க்கும் பொழுது மனது இன்பம் அடைகிறது அல்லது துன்பம் அடைகிறது. காதால் கேட்கும் போது மனது இன்பம் அடைகிறது, துன்பம் அடைகிறது. இப்பொழுது இந்த இன்பம் துன்பம் என்பதை பிரித்தறிகிறது. மனது இன்பத்தையும் துன்பத்தையும் அடைந்து இன்பத்தையும் துன்பத்தையும் பிரித்தறிகிறது. இன்ப துன்பங்களை பிரித்தறியக்கூடியதான் புத்தி. இந்த புத்தி சிந்தித்தாலோடைய அமைவதில்லை. மனது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு இன்ப துன்பத்தை பிரித்தறியக்கூடிய புத்தியாக மாறி, புத்தியாக மாறுவதற்கு சிந்தனை அவசியமாகிறது. எது இன்பமாக இருக்கும் என்று சிந்திக்கிறது, இன்பத்தை நோக்கி போகிறது. எது துன்பமாக இருக்கிறது என்று சிந்திக்கிறது, அது புத்தியாக மாறுகிறது, துன்பத்தை விட்டு விலகுகிறது. இவ்வாறு ஜீவனிலிருந்து தோன்றக்கூடிய மனமே புத்தியாகவும், புத்தி தோன்றுவதற்கு சிந்தனை அவசியமாக இருக்கிறது. அப்ப சிந்திப்பதற்கு புத்தி தேவைப்படுகிறது. இந்த புத்தி என்பது சிந்தனைக்கு பயன்படுகிறது, சிந்தனைக்கு புத்தி தேவைப்படுகிறது. இப்பொழுது ஜீவனிலிருந்து வெளியே வருகின்ற மனமானது புத்தியாக, புத்தியை கொண்டு சிந்திப்பதற்கும், சிந்தித்து புத்தியை அறிவதற்கும் பயன்படுகிறது.
அப்பொழுது சிந்திக்கிறது புத்தியாகின்றது. அந்த புத்தியால் பல காரியங்களை குறித்து சிந்திக்கின்றதாகும். அவ்விதம் சிந்திப்பதற்கான காரியங்களை எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது? மனதில். இப்ப சிந்திக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் மனதிலேயே இருக்கிறது. மனதே புத்தியாக மாறுகிறது. இந்த புத்தியாக மாறுவதற்கு சிந்தனை பயன்படுகிறது. சிந்தனைக்குண்டான காரியம் மனதிலேயே இருக்கிறது. ஏதோ வெவ்வேறாக இல்லாமல் ஜீவனிலிருந்து வெளிவரக்கூடிய மனமே தான் எல்லாமாக இருக்கிறது. மனதிலே புத்தி இருக்கிறது. இந்த புத்தி சிந்தனையை கொண்டு புத்தி ஏற்படுகிறது. அந்த சிந்தனைக்குரிய ஆற்றல் மனதுக்குள்ளே இருக்கிறது. அப்பொழுது பல காரியங்களை குறித்தும் சிந்திப்பதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்ற இடமாகும் மனம். மனம் ஜீவனிலிருந்து வெளியே வந்தவுடனே மனதா இருக்கிறது. அந்த மனது நன்மை தீமைகளை சிந்திக்குது, பிரித்தறியுது, சிந்திக்கவும் பயன்படுது, நல்ல விதங்களை பிரிச்சும் வச்சுக்குது. அது புத்தியாகவும் இருக்கு, சிந்திக்கவும் செய்யுது, எல்லாத்தையும் உள்ளே தாக்காம வச்சுக்குது. அப்ப ஜீவனிலிருந்து வெளியே வரக்கூடிய மனசு சிந்திக்கவும் செய்யுது, புத்தியாகவும் மாறிக்குது, எல்லாத்தையும் தாக்கம் வச்சுக்குது. பல காரியங்களை குறித்து இந்த மனமாயிருக்கின்ற இடத்தில் புத்தி போய் சிந்திக்கிறது. அப்படி என்றால் அந்த மனதின் இடம் எதுவென்றால், நீர் ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையும் அச்சமயத்தில் உனது கண்வெளிகளும் எந்த பக்கமாக போகின்றன? மேல் பக்கமாக போகின்றன. அப்பொழுது சிந்திப்பது எங்கே? மனது. மனிதனுடைய இடம் கீழே நெஞ்சுக்கு மத்தியில் இருக்குமே. ஆனால் சிந்தனைக்கு மேல் பக்கம் போக காரணம் என்ன? கீழ்ப்பக்கத்தில் உள்ள நெஞ்சுக்குழியில் அல்லவா பார்க்க வேண்டியது. சிந்திக்கும் சமயம் அவ்விதம் பார்க்கிறது உண்டா? அவ்விதம் பார்க்கிறது இல்லை. மனது என்பது ஜீவனிலிருந்து வெளியே வந்து சிந்திக்கிறது, நன்மை தீமைகளை பிரித்து புத்தியாக மாற்றுகிறது. இப்ப சிந்திக்கும் பொழுது நம்ம கண்கள் மேல் நோக்கி போகுது. இப்ப நம்முடைய கண்கள் நேற்று என்ன செஞ்ச, போன வாரம் என்ன பண்ண, போன மாதம் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது உடனே நம்ம சிந்திக்கிறதுக்காக, நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக கண்ணை ரெண்டையும் மேலே கொண்டு போறோம். இது இயல்பு அமைஞ்சிருக்குது. நடைமுறை விஷயங்கள். இது வேதங்களில் சொல்லப்படாத நடைமுறை விஷயங்கள், யதார்த்த விஷயங்கள். நாம் நினைவூட்டுவதற்காக கண்களை ரெண்டையும் மேலே தூக்குகிறோம். இப்பொழுது சிந்தனை, நம்முடைய மனது, மனதில் இருக்கின்ற புத்தி, மனதில் இருக்கிற சிந்தனை, அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே மனதில் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டி, ஞாபகத்தை சிந்திக்க வேண்டி திரும்பும் பொழுது கண்களை மேலே கொண்டு செல்கிறோம். அப்பொழுது மனது எங்கே இருக்கிறது? கண்களை மேலே கொண்டு செல்வதால் மேலே செல்லுகிறது. நினைவூட்டுவதற்காக நாம் எப்பொழுதும் கண்களை கீழே கொண்டு வருவதில்லை. அதாவது நம்முடைய மனம் நெஞ்சுக்குழியில் இல்லை, மேலே இருதயம் எங்கே என்று அடையாளம் காட்டுவதற்காக இப்ப போய்கொண்டிருக்கிறோம். ஞாபகப்படுத்துவதற்கு கண்கள் மேலே செல்லுகிறது. மனதும், மனதில் இருக்கக்கூடிய புத்தியும், புத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனையும், சிந்தனையினால் ஏற்பட்ட பதிவுகளும் நமக்கு மேலே இருக்கின்றது என்பதால் தான் கண்கள் மேலே செல்லுகின்றன. இப்ப அதை சொல்வதற்காக தான் இந்த கேள்விகள் எல்லாம். வீட்டின் வடப்பக்க தரையினுள் ஒரு சாமானை வைத்துவிட்டு தேவையான போது அதை அந்த வீட்டின் தென்புறத்தில் இருக்கும் அறைக்குள் போய் பார்த்தால் கிடைக்குமோ? ஒரு பொருளை வடபுறத்தில் வச்சுட்டு தென்புறத்தில் போய் பார்த்தா கிடைக்காது. ஏனெனில் வைத்த இடத்தில் பார்க்காதா. வைத்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்தில் பார்த்தால் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இப்படியே நமக்கு ஏதாவது காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது எங்கே? மனதில். ஆகையால் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது மனதில் தான். அதனால் தான் மனதினுடைய இடம் புருவமத்தியம் என்று சொல்ல காரணம். புரு என்று சொல்வது இரண்டு கண்களுடைய புருவங்கள், அதனுடைய மத்தியத்திற்கே புருவமத்தியம் என்று சொல்வது. அதுவே ஆகும் மனதினுடைய இடம். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். அந்த இருதயம் நீர் தொட்டு காண்பித்த நெஞ்சுக்குழியில் இருக்கிறது என்றால் அங்கு மூடுவதற்கோ திறப்பதற்கோ ஏதாவது உண்டா? இல்லை. இப்பொழுது ஜீவனிலிருந்து மனம் உற்பத்தி ஆகியாயிற்று. மனது நன்மை தீமைகளை பிரித்தறிகின்றது, சிந்திக்கின்றது, புத்தியாக மாறுகிறது. இவற்றையெல்லாம் பதிவாக வைத்துக் கொள்கிறது. இப்பொழுது ஞாபகப்படுத்தும் பொழுது நம் கண்கள் இரண்டும் மேலே செல்லுகிறது. அந்த மேலே செல்லக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் புருவ மத்தியம். இரண்டு கண்களும் மேலே செல்லுகிறது. இரண்டு கண்களும் மேலே சென்று ஏற்கனவே இருந்த நிலை இரண்டு கண்ணும் மேலிருந்து தோன்றி இருக்கிறது. பிறக்கும் சமயத்திலே ஒரு சிசு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் மேலே ஒன்று சேர்ந்து தான் பிறக்கும். குழந்தையை தூங்கும் போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே கண் ரெண்டும் அங்கே சேர்ந்து. இப்போ அங்கே ஒரு இடத்துல இருந்து தான் ரெண்டு கண்ணும் வெளியே வருது.
இரு உதயம், இரண்டு விஷயங்கள் உதயமாகின்ற காரணத்தால் புருவ மத்திய இருதயம் என்று சொல்லுவோம். அப்பொழுது நாம் நினைவு பதிவுகள் எல்லாம் இருப்பது மனதில், மனது ஒடுங்கி இருப்பது ஜீவனில். அப்ப மனதினுடைய இருப்பிடம் புருவ மத்தியம். அதை சுருக்கமாக சொல்வதற்கு இந்த அப்ப நெஞ்சுக்குழி அல்ல, இருதயம் என்பது இரண்டு கண்களும் சேர்ந்திருக்கக்கூடிய புருவ மத்தியம்தான் மனதினுடைய இருப்பிடம் என்று சொல்வதற்கு தான் இவ்வளவு தூரம் பயணித்தோம்.